Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரிங் கூடவே நான் இன்னொரு வேர்டு ஒன்று கொடுக்குறேன். அந்த வேர்டு வந்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் எடிட்டரில் என்னோடய ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தே நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? .php. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய PHP டேக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய PHP டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்கோவில் என்னோடய ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ substring underscore count. இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ரிங் என்னவோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அது கூடவே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ டியூட்டர் ஜோஸ். இது என்னோட ஸ்ட்ரிங்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் எந்த வேர்டு வந்து உங்களுக்கு 2-3 தடவை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஏதாவது ஒரு வேர்டை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த வேர்டு வந்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த str_count ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கமா எந்த வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த வேர்டு கொடுங்க. இப்போ நம்ம 2 தடவை கொடுத்துருக்க வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்மளோட ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா substring. ஸோ நம்ம கொடுத்த வேர்டு வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. சப்போஸ் நான் இங்கே இருக்க வேர்டை மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். டியூட்டர் ஜோஸ்க்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரௌசரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு 1 டைம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த வெல்கம்ங்கிற வேர்டு எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjos.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.